Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம free online tailoring classோட 60வது classோட part 2. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு செமி சர்க்குலர் குர்த்தி எப்படி கட் பண்றதுங்கறத பார்க்க போறோம். டபுள் XL சைஸ்ல உள்ளவங்க நான் கொடுக்கிற அதே அளவுல கட் பண்ணுங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். டபுள் XL சைஸ்க்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும். எக்ஸல் சைஸில் இருந்தீங்கன்னா சைடில் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா 2 சைடும் பிடிச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடல்ட்டுக்கான செமி சர்க்குலர் குர்த்தி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக 52வது கிளாஸில் பார்ட் 2 வீடியோவில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். பாடி மெஷர்மெண்ட் கூடவே கால்குலேஷன் போட்டிருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஷோல்டர் 14, ஆர்ம் ஹோல் 16 நீங்கள் உங்கள் அளவு எடுத்திருப்பீங்க. செஸ்ட் ரவுண்ட் 36, வேஸ்ட் ரவுண்ட் 32, வேஸ்ட் லென்த் 16, டோட்டல் ஹைட்டு தேவையான அளவு. இந்த வீடியோவை உங்களுக்கு மேலே கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. கூடவே கால்குலேஷன் ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே டிவைடட் பை 2 போட்டு நம்ம ஆன்சர் எழுதி வச்சுருக்கோம். வேஸ்ட் ரவுண்ட் அண்ட் செஸ்ட் ரவுண்ட் ரெண்டுமே டிவைடட் பை 4 போட்டு ஆன்சர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த அளவுகளை ப்ளாட் பண்ணி தான் இப்போ நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன். இது ஒரு காட்டன் கிளாத்து. இது 3.5 மீட்டர் கிட்ட இருக்குது. ஆனால் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 மீட்டர் கிளாத் இருந்தாலே போதுமானது. இது ஒரு saree பீஸ், அதனால் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி பார்டர் இருக்குது. நான் இந்த பார்டரை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபுல் சர்க்குலர் செமி சர்க்குலர் நம்ம ரெடி பண்ணுறோன்னா பார்டர் இல்லாமல் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கேதரிங் ப்ளீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணோன்னா இந்த பார்டரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இப்போ பார்டரை இதிலேருந்து ரிமூவ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டல் கலராக இருக்குது கொஞ்சம் இடம், அதுக்கப்புறம் பிரைட் கலராக இருக்குது. டல் கலரில் இருக்கிறத நான் யோக் பார்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன். பிரைட் கலரில் இருக்கிறத ஸ்கேட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். லைனிங் கிளாத்து நம்மளோட கிளாத் என்ன கலரோ அதே கலர் உங்களுக்கு கிடச்சின்னா வாங்கிக்கோங்க. நான் இப்போது என்கிட்ட இருக்கிறதுல அதுக்கு மேட்ச் பண்ணி இந்த கலர் தான் ஓரளவு செட் ஆகும். ஸோ இந்த கலர் எடுத்துருக்கிறேன். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது 4 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கும் 4 தான் ஃபோல்ட் பண்ணணும். அதோட டைரெக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் லெவல் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய கிளாத்து கொஞ்சம் கீழே இருக்க பீஸில் கொஞ்சம் கம்மியான லென்த்து கரெக்டாக இருக்கிற மாதிரி லெவல் பண்ணி ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணுவோம். வித் வைஸில் ஃபஸ்ட் ஒர்க்காக 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்பவும் வித் வைஸில் ஃபோல்ட் பண்ணுவோம். ஆனால் பெரியவங்களுக்கு ஒரு முறை வித் வைஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப லென்த் வைஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது லென்த்தும் விட்த்தும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லென்த்து நம்மளுக்கு 14 இன்ச்சு வேஸ்ட்டோட லென்த், வேஸ்ட் வரைக்கும் லென்த்து 14 இன்ச்சு. நம்மளோட கிளாத்தில் ஒரு 14 + 2 உங்களுக்கு எவ்வளோ வருதோ ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா சீம் அலவன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அளந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 + 2 உங்களுக்கு தேவையான அளவை விட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு 10 இன்ச் தேவை, கூட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா 13 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா நிறைய கிளாத் வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்ட் 10 தேவை, ஒரு 13, ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஹைட்டு 14 தேவை, ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, 16 இருக்குது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அளவுகளை மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க.
அதில் ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு 6, 7, 8 அந்த அளவுகள் தான் வரும். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணோன்னா, நம்மளோட ஆர்ம் ஹோல் 8 வருது. 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 8 - 1 7. கீழே மாற 7 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் லென்த்து. திரும்ப வேஸ்ட் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு 10 இன்ச், ஈஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 10 இன்ச். 10 இன்ச்சை இந்த லைனில் நம்ம ஆர்ம் ஹோலுக்காக ட்ரா பண்ண லைனுக்கு பெர்பெண்டிகுலர், அதாவது செங்குத்தாக போட்டிருக்க லைனில் 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த்து 14 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச் மார்க் பண்ணி அளவுகளெல்லாம் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுங்கள். நான் மார்க் பண்ணுறது உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக இருந்த மாதிரி தெரியும். நான் ஸ்ட்ரைட்டாக தான் மார்க் பண்ணுறேன். வீடியோவில் அந்த மாதிரி தெரியுது. 9 இன்ச் நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு, அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோலோட பாதி 7 இன்ச்சில் பாதி 3.5 இன்ச், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதோட கார்னரில், ஆர்ம் ஹோல் கார்னரில் 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படி போட்டால் சூப்பரான வளைவு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது ஷேப் மார்க் பண்ணோம். ஷேப்புக்காக வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி வேஸ்ட் ரவுண்டோட சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நெக்கு ட்ரா பண்ணிடலாம். நெக்கு 2.25 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். 2, 2.25, 2, 3 விட அதிகமாக மார்க் பண்ண வேண்டாம். பேக் நெக் ஒரு 3 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக் ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 5, 5.5 மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் அந்த ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட் நெக் ஒரு வி நெக்கும் பேக் நெக் ஒரு சர்க்கிள் நெக்குமா, ரவுண்ட் நெக், யூ நெக்குமா ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக லைன் போட்டு எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் நெக் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் விரும்புகிற டிசைன். மோஸ்ட்டாக யூ நெக் அண்ட் வி நெக் வச்சோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஷோல்டர் ஸ்லோப், அது ஒரு 1/2 இன்ச், ஷோல்டர் முடிகிற இடத்துல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் லைன் போட்டேன். இப்போது சீம் அலவன்ஸ், ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச், ஆர்ம் ஹோலில் ஒரு 1/2 இன்ச், செஸ்ட் அண்ட் வேஸ்ட் ரவுண்டில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்டில் நம்ம அந்த ஸ்லோப் மார்க் பண்ணியிருக்கோம் ஷேப்பு, அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதில் திரும்பியும் ஸ்லாண்டிங்கில் போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் மார்க் பண்ணோம். கீழேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சீம் அலவன்ஸ். எல்லா இடத்துலையுமே 1/2 இன்ச் தான் மார்க் பண்ணுறோம். சைடில், அதாவது செஸ்ட் அண்ட் வேஸ்ட் ரவுண்டில் மட்டும் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். எதுக்காக அதில் 1.5 இன்ச்னால், நம்ம சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒல்லியாக இருப்போம், சில நேரம் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்போம். அப்படி ஃபேட் ஆகிற நேரத்தில் இதை பிரித்து விடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். வேறு அளவுகள் கூட அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இந்த அளவுகள் செஸ்ட் அண்ட் வேஸ்ட் ரவுண்டு மட்டும் கரெக்டான அளவில் போட்டால் மட்டும்தான் நம்மளோட ட்ரெஸ்ஸை வியர் பண்ண முடியும். அதுக்காக பிரித்து விடுறதுக்காக சைடில் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முறை நீங்கள் எல்லா அளவுகளும் கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோல்டட் எட்ஜிலேருந்து தான் மார்க் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கட் பண்ணிக்கோங்க. ஒரு உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ண வேண்டாம், பேக் நெக் கட் பண்ணலாம். ஏன்னா பேக் நெக் தான் குட்டியாக இருக்குது. எது குட்டியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது வசதியாக இருக்கும். எதில் போடணும்னு பார்த்துக்கோங்க. ஆர்ம் ஹோல்லையும் செஸ்ட் ரவுண்ட் அண்ட் வேஸ்ட் ரவுண்டு.
செஸ்ட் ரவுண்டில் ரெடி அளவு நம்மளோட சரியான அளவில் இந்த மாதிரி ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. 4 கிளாத்லேயும் கட் ஆகிற மாதிரி. அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட்லேயும் 4 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டிச் அதில் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிகிறதுக்காக. நம்ம ஒவ்வொன்றிலையாக லைன் போட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார லைன் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி நாட்ச் போட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமுமே அப்படி இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு உள் வளைவு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஹாஃப் ஆம் ஹோல் 7 இன்ச், 7 இன்ச்சில் பாதி 3.5 இன்ச், 3.5 இன்ச் இருக்கிற இடத்துல 1/2 இன்ச் உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நான் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண அந்த லைனில் பண்ணலை, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த ஆம் ஹோலில் பண்ணியிருக்கேன். திரும்ப சீம் அலவன்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன் 1/2 இன்ச்சில். இப்போ கட் பண்ணிடலாம். நிறைய டெய்லர்ஸ் இந்த உள்வளைவுலாம் கட் பண்ணுறது கிடையாது. இந்த உள்வளைவுலாம் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் உங்களோட ஸ்லீவ் பாடி பார்ட்டு கூட அட்டாச் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுருக்கம் இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸில் இருக்கிற எல்லாருக்குமே இது கரெக்டாக இருக்கும். எக்ஸல் சைஸ்க்குமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் 1 இன்ச் பிடிக்கிற மாதிரி வரும். 1 இன்ச் நம்ம உள்பக்கமாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் 2 சைடு, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. இப்போது மெயின் கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நான் மெயின் கிளாத் யோக் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது. கொஞ்சம் டல் கலராக இருந்தது, அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் இந்த நம்மளோட பாடியோட ஹரிசாண்டலாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப குண்டாக தெரியும், ஹைட்டு கம்மியாக தெரியும். இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெர்டிக்கலாக வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் லைன்ஸ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறீங்க, சாரியாக இருக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், லைன்ஸ் இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக தெரிவிங்க, கொஞ்சம் லீனாக தெரிவிங்க, ஒல்லியாக தெரிவிங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கிடைமட்டமாக நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம பாடி சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும், நல்லா பெரியவங்களாக தெரியும். சாரியெல்லாம் நம்ம வாங்குறதா இருந்தால் இந்த லைன்ஸ் எல்லாம் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா சாரீ கட்டும்போது நல்லா ஹைட்டாக லீனாக தெரியும். இப்போ கரெக்டாக 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் மெயின் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி எல்லா சைடுமே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச், நம்ம லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். மெயின் கிளாத் இந்த மாதிரி சுருக்கத்தோடு வச்சு கட் பண்ணாதுங்க, நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டான அளவு கிடைக்கும். எந்த ட்ரெஸ்ஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் கட் பண்ணுறோன்னா அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கொஞ்ச நாள் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நிறையா சுருக்கம் வந்துடும். நான் இந்த கிளாத் வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், குறையாமல் 4 வருஷம் இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய மாடல் ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டேன். பல்காக இதே மாதிரி நிறைய கிளாத் வாங்கி அந்த கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணி நான் நிறைய ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கேன். இப்போவுமே நான் ரஃப் யூஸ்க்காக தான் அந்த ட்ரெஸ்ஸு வீட்டில் நைட்டி போடுறதுக்கு பதிலாக நல்லாவே ஃப்ரீயாக, என்னோடய சைஸ் எக்ஸல் சைஸ் தான், ஆனால் நான் ஸ்டிச் பண்ணுறது டபுள் எக்ஸலில் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம காட்டன் கிளாத் போட்டோன்னா வீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதே மாதிரி நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். அதுக்காக தான் அந்த ட்ரெஸ் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ பார்டரில் அந்த மான் டிசைன் இருந்து அந்த டிசைன் ஃபுல்லையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்கேட் பார்ட் நம்ம கட் பண்ணுறதுக்காக மேலேயும் இருந்து கீழேயும் இருந்து 2யுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது செமி சர்க்குலர் அம்பர்லா சுடிதார் தான் நான் பண்ண போகிறேன், குர்த்தி பண்ண போகிறேன். ஸோ செமி சர்க்குலருக்கு நம்ம இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலராக செவ்வகமாக இருக்கிறத சதுரமாக மடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி ட்ரையாங்கிளாக முக்கோணமாக மடிக்கணும். நம்மளோட ஸ்கேட்டு
செமி சர்க்குலர் ஸ்கர்ட்டு, செமி சர்க்குலர் ஃப்ராக் வீடியோலாம் பார்த்தவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலனா பார்த்துக்கோங்க. அதில் இதை விட ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அந்த வீடியோவை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்கல. ஏதாவது ஸ்டெப் உங்களுக்கு புரிகிறதுக்கு கஷ்டமாக இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தா கேளுங்க. இப்போது நம்ம செமி சர்க்குலருக்கு ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணி 8 இன்ச்சில் ஃபஸ்ட் லைன் போட்டேன். ரெண்டாவது 11 இன்ச்சில் லைன் போட்டு நம்மளோட யோக் பார்ட்டை அது கூடால மேட்ச் பண்ணி பார்த்தேன். காணாது. அளவு இன்னும் எக்ஸஸாக தேவைப்படுது. ஸோ இப்போ 14 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துட்டேன். இப்போது இந்த லைனில் நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ண நம்மளோட யோக் பார்ட்டை வச்சு பார்த்தோன்னா ஃபுல்லும் கரெக்டாக கவர் ஆகுது. இப்போது நம்மளோட ஸ்கர்ட் பார்ட்டோட ஹைட்டு கால்குலேட் பண்ணோம். டோட்டல் ஹைட்டு எனக்கு 36 வச்சா நீளந்து இருக்கும், 44 வச்சா கொஞ்சம் கீழே வர இருக்கும். 40 இன்ச்னால் எனக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 40 இன்ச்சில் நம்மளோட வேஸ்ட்லேருந்து 14 இன்ச்சை மைனஸ் பண்ணி 26 இன்ச் வரும். இதுலேருந்து 26 இன்ச் இருக்கான்னு பார்த்தா கிளாத்தில் 26 இன்ச் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. 24 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்குது. 23 இன்ச் இருக்குது. இப்போது லென்த் ஆக்குறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் என்னென்னா சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ரா வச்சோன்னா சென்டரில் ஹைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மாடல் வச்சோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். நான் மோஸ்ட்டாக செமி சர்க்குலரில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 23 இன்ச்சில் ஃபுல்லுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லுமே டாட் லைன் வச்சுட்டு ஜாயின் பண்ணால் இந்த லைன் தான் கிடைக்கும். நான் கையை வச்சு போட்டது. சென்டரில் மட்டும், சென்டர் மீன்ஸ் ஃபோல்டட் எட்ஜ் தான் நம்மளுக்கு சென்டராக வரும். அந்த இடத்துல மட்டும் ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஏற்கனவே போட்ட வளைவு லைன் கூடால ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வளைவு லைன் போட்டு விட்டுட்டேன். இது 3 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இது சென்டரில் மட்டும் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக வர்றதுக்கான ஒரு டிப்பு. இப்படி நம்ம ஹைட்டாக நம்ம கட் பண்ணோன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஹைட்டாக இருந்த மாதிரி தெரியும். சைடும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் சென்டரில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ட்ரெஸ்ஸு லென்த்தாக இருந்த மாதிரி இருக்கும். நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் கூட இந்த மாடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்டரில் ஃப்ளோ அதிகமாக இருக்கிற மாதிரி. ஏற்கனவே போட்ட லைனில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயுமே நம்மளுக்கு தேவையான அளவு, நம்ம இடுப்புக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேலே லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் தேவை. இப்போது நம்மளுக்கான ஸ்கர்ட் பார்ட்டு மெயின் கிளாத்தில் ரெடி பண்ணிட்டோம். லைனிங் இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். டோட்டல் லென்த்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு 23 இன்ச் நம்மளுக்கு இருந்து லைனிங் அதை விட 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ கம்மியாக வைக்கலாம். இப்போது நான் 22 இன்ச் வைக்கிறேன். 1 இன்ச் கம்மியாக வைக்கிறேன். லைனிங் கிளாத்தில் 2 பீஸ் இந்த மாதிரி செல்வெஜ் டு செல்வெஜ் நல்ல பக்கம் நல்ல விளிம்பு ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி 22 இன்ச்சில் 2 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். இதை தான் லைனிங்க்காக வைக்க போகிறேன். லைனிங்க்கு நீங்கள் செமி சர்க்குலர்லேயே லைனிங் வைக்கலாம், அல்லது இந்த மாதிரி கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் கிளாத் நம்மளுக்கு குறைவான லைனிங் கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஆம் ஹோலில் எல்லோரும் கேட்டிருந்த டவுட்டு, எதுக்காக 1 இன்ச் கம்மி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஆம் ஹோல்ங்கிறது அந்த வளைவு தான் ஆம் ஹோல். நம்மளோட ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் 16 வந்துச்சு. இப்படி வளைவில் பார்க்கும்போது 16/2 8 இன்ச் வரணும். இந்த ஸ்ட்ரைட் லைனில் கம்மியாக தான் நம்மளுக்கு இருக்கும். 1 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் வளைவு வரைஞ்சிங்கன்னா அந்த வளைவு கரெக்டாக 8 இன்ச்சில் கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணலாம். 4ஆக ஃபோல்ட் பண்ண லைனிங் கிளாத் இது. லெவல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஸ்லீவோட லென்த்து ஒரு 11 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு 11 இன்ச் இருக்குது. 11/2
5.5 5.5 நம்ம ஸ்டார்டிங் லைனில் நான் மார்க் பண்ணிட்டேன். கரெக்டாக ஸ்லீவு சுருக்கம் இல்லாமல் வரணுன்னா எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நான் மேலே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் இப்போ அந்த வளைவுகள்லாம் ரஃப்பாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வளைவுகள் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக வராது. நம்மளோட கரெக்டான ப்ரொசீஜர் படி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது என்னோடய ஸ்லீவ் போர்ஷன் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது. சைடு ஸ்லீவை கையை சைடில் ஜாயின் பண்ணுற இடத்துல 1 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா கிளாத் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் எனக்கு தேவைப்படும். ஏன்னா பாடி பார்ட்டில் செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு எல்லாத்துலேயும் 1.5 இன்ச் விட்டுருந்தோம். இதுலேயும் 1.5 இன்ச் விட்டுருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் 1.5 இன்ச் இல்லை 1 இன்ச் தான் விட்டுருக்கேன். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதுங்க. வேஸ்ட் அண்டு செஸ்ட்டில் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டுருந்தீங்களோ அதே அளவு சீம் அலவன்ஸை விட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கில் நம்ம மார்க் பண்ண அதே ஸ்லீவை மெயின் கிளாத்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உள்வளைவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்வளைவு கட் பண்ணிக்கோங்க. உள்வளைவும் எப்படி கட் பண்ணணுங்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க. உள்வளைவு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்ததோட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணோன்னு டிப்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.